காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, சகோதரியே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு எதிர்பார்ப்பில் ஏமாற்றம். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வார்த்தை மத்தேயு 21:19. வழியோரத்தில் ஓர் அத்திமரத்தை இயேசு கண்டு அதன் அருகில் சென்றார். அதில் இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணாமல், இனி நீ கனி கொடுக்கவே மாட்டாய் என்று அதை பார்த்து கூறினார். உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. தியான பகுதி மத்தேயு 21 வசனங்கள் 18 முதல் 22 வரையிலும் சேர்ந்து படிப்போமா? காலையிலே இயேசு நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதன் இடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். தேவனே, உம்முடைய நாமத்திற்கு மகத்துவம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு முன்புள்ள நாட்களின் நிகழ்வுகள் மிக முக்கியமானவை. அந்த நாட்களை திருச்சபை பரிசுத்த வாரமாக அநேகர் அனுசரித்து வருகின்றனர். பொதுவாக எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஒரு உடனடி காரணம் காணப்படும். வரலாற்றை திருப்பி பார்த்தால் 1939 ஆண்டு முதல் 1945 வரை நடைபெற்ற 2ஆம் உலகப் போர், அது தீவிரமுடைய உடனடி காரணம் அமெரிக்காவின் கப்பற்படை தளமான
பேர்ல் ஹார்பர் மீது ஜப்பான் நடத்திய தாக்குதலாகும். அதுபோல எருசலேம் ஆலய சுத்திகரிப்பு ஆண்டவரின் சிலுவை மரணத்திற்கு உடனடி காரணமாக அமைந்துவிட்டது. ஆலய சீர்திருத்தலுக்கு பின் நகரத்திலிருந்து பெத்தானியா சென்று இரவில் ஓய்வெடுத்த ஆண்டவர் அடுத்த நாள் காலையிலே மீண்டும் எருசலேமுக்கு திரும்புகிறார். போகிற வழியிலே அவருக்கு பசி ஏற்படுகிறது. பசியாற்ற வழியருகே நின்ற அத்திமரத்தினை கண்டு அருகே சென்ற ஆண்டவர் அதில் கனி இல்லாததை கண்டு அத்திமரத்தை சபிக்கிறார். உடனே அத்திமரம் பட்டு போகிறது. திருமறையில் மத்தேயு, மார்க்கு நற்செய்தி நூல்களில் இந்த நிகழ்வு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெபிக்கும் குணமுடைய ஆண்டவர் சபிக்கும் குணம் அங்கே எப்படி வந்தது என்பதை வழியருகே நின்ற அத்திமரம் நமக்கு உணர்த்தும் உண்மை என்ன என்பதை சற்று தியானிப்போமா? முதலாவதாக வீண் போன எதிர்பார்ப்பு. வழியோரத்தில் ஒரு அத்திமரத்தை இயேசு கண்டு அதன் அருகில் சென்றார். அதில் இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணாமல் பசியோடு இருந்த ஆண்டவர் வழியருகே ஒரு அத்திமரத்தை பார்த்து, அத்திமரம் ஆண்டவருக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறது. ஆண்டவருக்கு ஏற்பட்ட எதிர்பார்ப்பு நியாயமானதுதான். ஏனெனில் கடும் பசியின் மத்தியில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை பார்க்கிறார். அது மட்டுமல்ல, அத்திப்பழ வீடு என்று அழைக்கப்பட்ட பெத்தானியாவின் வழியோரத்தில் தான் இயேசு அத்திமரத்தினை பார்க்கிறார். மேலும் இலைகள் உள்ள அத்திமரம் நிச்சயம் கனி கொடுக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு அத்திமரத்தை பார்க்கிறார். அது கனி கொடுக்க வாழ இல்லை என்றாலும் இலைகள் படர்ந்திருந்த தோற்றத்தை கண்டு கனி இருக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு ஆண்டவர் அத்திமரத்தின் அருகே வருகிறார். ஆனால் அத்தனை எதிர்பார்ப்புகளும் வீண் போகின்றன. அத்திமரம் எதிர்பார்ப்பை கொடுத்து ஆண்டவரின் எதிர்பார்ப்புகளை வீணடிக்கிறது எப்படி? இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணாமல் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த அத்திமரம் அநேகருடைய எதிர்பார்ப்புகளை வீணடித்திருக்கிறது. படர்ந்திருந்த இலைகளை கண்டு நம்பி அத்திமரத்தின் அருகே சென்றோர் அநேகர். ஏழைகள், வழிப்போக்கர், களைப்படைந்தோர், பசியோடு இருந்தவர்கள் என்று அநேகருக்கு ஒரு மாய எதிர்பார்ப்பை கொடுத்து அனைவருடைய எதிர்பார்ப்புகளை வீண் போக செய்திருக்கிறது அந்த அத்திமரம். கடைசியில் நாடி வந்த ஆண்டவரையும் ஏமாற்றி இருக்கிறது. அருமையானவர்களே, இன்று அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. இலைகள் நல்லபடியாக படர்ந்திருக்கிற வாழ்க்கையை போல பச்சையாக காணப்படுகிறார்கள், செழித்திருக்கிறார்கள். ஆனால் அருகில் சென்று பார்த்தால் கனிகள் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய ஆண்டவரும் இப்படிதான் சொல்லுகிறார். இன்று இந்த உலகில் போலியான வாக்குறுதிகளை கொடுத்து வாழ்வோர் அநேகர் உண்டு. கிறிஸ்தவ சமுதாயத்திலும் அநேகரை நாம் பார்க்கலாம். கிறிஸ்தவராக, கிறிஸ்துவின் மனவாட்டியாக, திருச்சபையாக நாம் மாய பிம்பத்தை வழிகாட்டி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தோற்றம் கண்டு எதிர்பார்ப்போடு வருகிறவர்களை நாம் ஏமாற்றுகிறோம். பசியோடு இருப்போர், ஒடுக்கப்பட்டோர், தேவையோடு இருப்போரின் எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்கிறதாய் ஆன்மீக வாழ்வாய் அநேகருடைய வாழ்வு அமையவில்லை. உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? சிந்தியுங்கள். பச்சையாக இருக்கிறீர்களா? ஆனால் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? சிந்தித்து பார்ப்போம். லூக்கா 13வது அதிகாரம் வசனம் 6 முதல் 9 வரை சொல்லப்பட்டிருக்கிற ஓமையில் அத்திமரத்தில் கனியை எதிர்பார்த்து வந்து ஏமாற்றம் அடைந்தது போல இங்கே கனியற்ற அத்திமரம் ஆண்டவரின் எதிர்பார்ப்புகளை ஏமாற்றியது. இரண்டாவதாக, வீணாய் போன அத்திமரம். இனி நீ கனி கொடுக்கவே மாட்டாய் என்று அதை பார்த்து கூறினார். உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்று வாசித்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போலித்தனமான அடையாளத்துடன் ஏமாற்றிய அத்திமரத்தின் மீது கடும் கோபம் கொள்கிறார், எச்சரிக்கிறார், சபிக்கிறார். ஆண்டவருடைய கோபம் நியாயமானதுதான். அத்திமரத்தின் போலியான தோற்றம் அநேகருடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் உடைத்து போட்டிருக்கிறது. ஆகவே எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றம் தந்த அந்த அத்திமரம் வீணாய் போனது என்று படிக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போலி எதிர்பார்ப்பை கொடுத்து ஏமாற்றம் அடைய செய்கிற வாழ்வை அவர் விரும்பவில்லை. ஆகவேதான் மத்தேயு 23:28 சொல்லுகிறார், நீங்களும் மனிதருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று எச்சரிக்கிறார். எதிர்பார்ப்பை வீண் போக செய்கிறவருடைய வாழ்வு கனியற்று போகும் என்கிற உண்மையை எச்சரிக்கையாய் நமக்கு தருகிறார். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்பது ஆண்டவர் நமக்கு தருகின்ற எச்சரிப்பு. சிந்திப்பீர்களா? ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இந்த செய்தி நமக்கு இருக்கட்டும். இன்றைய திருச்சபை வீண் எதிர்பார்ப்புகளை மட்டும் கொடுக்கிறதாக அல்ல,
எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் அளிக்கிறதாயும் அல்ல, மாறாக அவரது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவர்களாக கனி கொடுத்து வாழவே ஆண்டவர் விரும்புகிறார். வழி அருகே நின்ற அத்திமரமும் ஆண்டவரின் கோபம் இதை நமக்கு நன்றாக இந்த உவமையின் மூலமாக உணர்த்துகின்றன. பாருங்கள், இந்த பகுதி நிறைவடையும் போது ஆண்டவர் அருமையான ஒரு வாக்கு தத்தத்தையும் தருகிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று. அந்த அன்பு ஆண்டவர் அத்திமரத்திலே ஏமாற்றம் அடைந்தது மட்டுமல்லாமல் அவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையும் தருகிறார். நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே நாம் ஆண்டவரோடு எதெல்லாம் கேட்கிறோமோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வோம். ஏமாற்றுகிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கை தான் அநேக முறை ஆண்டவரை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. பச்சையாக தோன்றுகிறோம். போலித்தனமான ஒரு வாழ்க்கையை, மாய்மானமான ஒரு வாழ்க்கையை அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களை பார்த்து மற்றவர்கள் பின்பற்ற முடியாத ஒரு வாழ்க்கை, ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிற நல்ல வாழ்க்கையாக, பச்சையாக, செழிப்பாக, ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆனால் கனி கொடுக்கிறோமா, உதவி செய்கிறோமா, அநேகருக்காக செபிக்கிறோமா என்கிறதை சிந்திப்போம், செயல்படுவோம். கீர்த்தனை புஸ்தகத்திலே 241 அருள் திரு பரமானந்தம் அவர்கள் பாடுகிற பாடலின் வரிகளான காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே, ஞானத்தில் பரனுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய் என்பதன் அடிப்படையில் நம்மை சீர்படுத்தி ஆசீர்வாதம் பெற்று வாழ்வோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி காத்துக்கொள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விட வருகிறோம். ஆண்டவரே, எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் அளிக்கிற வாழ்க்கையாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை இருக்காமல் நாங்கள் பச்சையாக இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லா நன்மைகளோடும் இருக்கிறோம் என்கிறதோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நிறுத்தி விடாமல் கனி கொடுக்கிற வாழ்க்கையாக, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக, உம்முடைய ராஜ்யத்தை பிரதிபலிக்கும் வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கத்தக்கதாக அர்ப்பணிக்கிறோம். போலித்தனமான வாழ்க்கை எங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா மாய்மாலங்களையும் கர்த்தர் விலக்கி போட வேண்டுமா செபிக்கிறோம். உம்முடைய உதவி தேவை, ஒத்தாசை தேவை. மறுரூபமாக்கப்பட்டு புதிய சிருஷ்டிகளாக மீண்டும் கனி கொடுக்கும் வாழ்க்கையை அநேக நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. என்னுடைய இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தாவை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்தும், கனப்படுத்தும், கனி கொடுக்கிற வாழ்க்கையை கட்டளை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.